Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Diamond Biscuits. Diamond Biscuits வீட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். இது கூடவே 1/4 கப் sugar எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மைதா மாவோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ரவை 3 டீஸ்பூன் எடுத்து பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே ஏலக்காய் சுகர் இந்த ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது இருக்கணும். இப்போ வந்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு பிறகு மாவை ஒரு ட்ரிப்பு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு வந்து தேய்க்கும் போது நைஸாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஓரங்களில் வந்து ஒன்று போல் கட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட்ஸ் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இது ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட்டோட டேஸ்ட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து சுகர் வந்து மீடியமாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் திகட்டாது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.